எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் இப்போது ஜூன் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 10th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 52வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பிரான்ஸ்ல நடக்க போகுது. இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4வது இடத்துல இருக்கு, 4th பிளேஸ்ல. கட்சி தாவல் வழக்குகளில் தகுதி நீக்கம் குறித்து முடிவு எடுப்பவர் யார்? ஆன்சர் சபாநாயகர் அல்லது அவை தலைவர் தான் எடுப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021 ஆகஸ்ட்ல இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்காக தமிழக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளது? ஆன்சர் 354 crore வந்து இப்போ ஒதுக்கி இருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் 9ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து, ராவீர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்திற்காக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ள நிறுவனம் எது? ஆன்சர் ரேபிடோ நிறுவனம் தான் படிச்சிருக்கு. ஸோ இந்த ரேபிடோ நிறுவனம் வந்து ஒரு பைக் டாக்ஸி நிறுவனம். ஸோ அந்த ராவீர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 hourக்குள்ள கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 1 hourக்குள்ள அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க ராவீர் இனிஷியேட்டிவ் கீழே. இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால விருது எது? ஆன்சர் கீர்த்தி சக்ரா. ஃபர்ஸ்ட் எதுனா அசோக சக்ரா, செகண்ட் வந்து கீர்த்தி சக்ரா, தேர்ட் வந்து சௌரிய சக்ரா. சமீபத்தில் எந்த வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது? ஆன்சர் எபோலா வைரஸ். எபோலாவுடைய பண்டிபச்சோ வேரியன்ட் தான் இப்போ பரவிட்டு இருக்கு. நீட் தேர்வை நடத்தும் அமைப்பு எது? ஆன்சர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்ட VP ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு? ஆன்சர் 7,957.57 கோடி. பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 பிப்ரவரி 24 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விவசாயிகளுக்கு 6,000 ரூபி கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு 3 தவணைகளாக. பிர்சா முண்டா நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 9ஆம் தேதி. இவருடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 15ஆம் தேதி. அதை வந்து பழங்குடியின கௌரவ தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம் நவம்பர் 15. 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா இந்த 3 கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 நாடுகள் இந்த வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை. ஃபிஃபா வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. நேற்று தான் கொஸ்டின் கேட்டிருந்திருப்பேன். ஸோ எல்லாருமே ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. வெரி குட். ஸோ இப்போ நம்ம 11th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு குவாட் பார்க்கலாம். பிலீவ் இன் தி ப்ராசஸ். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை அந்த ப்ராசஸ்ல நீங்க நம்பிக்கையோட பண்ணணும். இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா படிக்கும் போதே நம்ம படிக்கிறது எக்ஸாம்ல வருமா, நம்மளால தொடர்ந்து இதை படிக்க முடியுமா, எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப டவுட்ஃபுல்லா பண்ணாம அந்த ப்ராசஸை நீங்க பிலீவ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அது எப்படியும் அது ஒரு பெனிஃபிட் தான். படிக்காம விட்டீங்கன்னா அது பெனிஃபிட் கிடையாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒன்று நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது பெனிஃபிட் தான். ஸோ அந்த ப்ராசஸை நீங்க பிலீவ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கான குவார்ட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு மரத்தை நீங்க 60வது தடவை வெட்டும்போது 60வது வெட்டும்போது அந்த மரம் கீழே விழுகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க வெட்டின 59 தடவை வெட்டிருப்பீங்க இல்லையா? அந்த 59 வெட்டுகளும் வேஸ்ட்ன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 60வது வெட்டை நான் முன்கூட்டியே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது. கரெக்ட் தானே? ஒவ்வொரு வெட்டிலையும் அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் அப்படிங்கிறது வெட்டப்பட்டு ஃபைனலா 60வது வெட்டுல அது விழுகுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ராசஸும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு வெட்டாக வைக்கும் போது 60வது வெட்டில் அந்த மரம் விழுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எது வேணும்னு நினைச்சீங்களோ அது வந்து உங்களை அடையும். சரிங்களா? ஸோ பிலீவ் இன் தி ப்ராசஸில் பிலீவ் பண்ணுங்க. சரி, அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ ஏற்கனவே இந்த சாதனையை ஜவஹர்லால் நேரு படைச்சிருப்பாரு. அவர் 4398 நாட்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. ஸோ ஜவஹர்லால் நேரு 1947 பிரதமராக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1952 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் மூலமா தேர்வானதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது 4398 நாட்கள் இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு. அவருடைய சாதனையை இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போ முறியடிச்சிருக்காங்க. 4399 நாட்களுக்கு பிரைம் மினிஸ்டரா தொடர்ந்து இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில. ஆன்சர் நரேந்திர மோடி. ஜவஹர்லால் நேரு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர், நீண்ட காலத்துக்கான பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு பெருமை பெற்றிருந்திருப்பாங்க. இப்போ நரேந்திர மோடி அந்த பெருமையை பெற்றிருக்காங்க. ஸோ 2014 எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைம் மினிஸ்டரா சூஸ் ஆனாங்க நரேந்திர மோடி. அதுக்கப்புறமா 2019 எலெக்ஷன்ல வின் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா நடந்த 18வது மக்களவை தேர்தலையும் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க, 3வது முறையாக நம்ம நாட்டுடைய பிரதமராக. அதன்படி நம்ம நாட்டுடைய மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவி வகித்த, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில பதவி வகித்த பிரதமர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. யாரு? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ ஜவஹர்லால் நேரு பொறுத்த வரைக்கும் 1947 1964 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 17-16 ஆண்டுகள்கிட்ட பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1952 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4398 நாட்களுக்கு இருந்திருக்காங்க. இப்போ அதை முறியடிச்சு 4399 நாட்களுக்கு ஆட்சியில இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து இந்திரா காந்தி அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவங்க 15 வருஷத்துக்கு மேல பிரதமராக இருந்திருக்காங்க இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் வந்து சம்மிட். ஸோ நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது? ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம். நிதி அப்படின்னா என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றது. இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் நிதி ஆயோக். ஸோ இவங்க என்னென்ன பண்ணலாம் நம்ம இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் அப்படிங்கிறது நிதி ஆயோக் வழங்குது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது திட்டக்குழுவுக்கு மாற்றாக, பிளானிங் கமிஷனுக்கு மாற்றா 2015 ஜனவரியில வந்து தொடங்கப்பட்டது. இதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க, பிரதமர் தான் வந்து இதோட தலைவர். ஸோ அப்போ யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களோட தலைமையில தானே நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த வருஷம் டெல்லியில 11வது நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ யாரோட தலைமையில அப்படின்னா பிரதமர். ஸோ ஆப்ஷன் சி, பிரைம் மினிஸ்டர் தலைமையில, நரேந்திர மோடி தலைமையில, அவர்கள் தலைமையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பல்வேறு மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்லாம் இதுல பங்கேற்பாங்க. ஸோ 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக். தலைவர் பிரதமர் மோடி. இப்போ 11வது நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது டெல்லியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிதி ஆயோக்குடைய தலைமை நிர்வாக அதிகாரியா யார் இருக்காங்கன்னா நிதி சிப்பர். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா இதோட துணைத் தலைவரை இப்போ ரீசெண்டாக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த அப்பாயின்மெண்ட்டை பார்த்துருப்போம். யார் இதோடைய துணைத் தலைவர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சரை. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ 3வது இந்தியா நார்டிக் மாநாடு அப்படிங்கிறது நார்வேல நடைபெற்றிருக்கு. அடுத்த பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கான 2026 ஆண்டுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு. இப்போ G7 பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. உலக தமிழ் ஆய்வு மாநாடு கனடால நடைபெற இருக்கு. அப்புறம் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான கூட்டம் அப்படிங்கிறது இப்போ நியூயார்க்ல நடந்திருக்கு. குவாட் கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடுங்கிறது நியூ டெல்லியில நடந்திருக்கு. அப்புறம் இந்த வருஷத்துக்கான தேசிய வேளாண் மாநாடும் நியூ டெல்லியில நடந்திருக்கு. அதுதான் சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ வினிமே கீழ்கண்ட எந்த அமைப்புடன் தொடர்புடையது? ஸோ நில துறைமுக மேலாண்மை அமைப்பு, லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட தொடர்புடையதான் வினிமே அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளம். ஸோ இந்த வினிமே அப்படிங்கிற டிஜிட்டல் தளம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம துறைமுகம் அப்படின்னாலே கடல் சார்ந்த விஷயம், அந்த சரக்குகள்லாம் ஏற்றுறது இறக்குறது, அந்த இடம் தான் துறைமுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்.
இப்போ வினிமே அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இது எது சம்பந்தமானதுன்னா நிலத்துறைமுகம் சம்பந்தமானது. இப்போ இப்போ மேற்கு வங்க மாநிலத்திலேருந்து சரக்குகள்லாம் நம்ம வங்கதேச நாட்டுக்கு கொண்டு போறோம். ஸோ அந்த இடத்துல என்ன எல்லை, நமக்கு நில எல்லை தான் ஷேர் பண்றோம். பார்டர் அப்படிங்கிறது லேண்ட் பார்டர் தான், வங்கதேசத்தை கூட நம்ம இந்தியா ஷேர் பண்றோம். சப்போ அப்படி மேற்கு வங்கத்திலேருந்து நில வழியாக வங்கதேசத்துக்கு கொண்டு போகும்போது அந்த எல்லையில வந்து கேட்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. நீங்க ஒரு லாரியில சரக்குகள்லாம் ஏத்திட்டு போறோம் அப்படின்னா அந்த சரக்குகள் என்னென்ன சரக்குகள் கொண்டு போறோம், அந்த ஓட்டுநருக்கான உரிமம், ஏன்னா இந்தியாவிலேருந்து வங்கதேசத்துல போய் ஒரு ஓட்டுநர் போய் அந்த சரக்குகளை கொண்டு போறாங்க. சப்போ அந்த ஓட்டுநர் உரிமம், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி சம்பந்தமா, செக்யூரிட்டி சம்பந்தமா நிறைய ஆவணங்களை நம்ம கையோடு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா 24 hours 48 hours அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இவ்வளோ நேரம் ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துல நீண்ட எல்லையில் நீண்ட தொலைவுக்கு வந்து வாகனங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ ரொம்ப டிலே இந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்போ இதை வேகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வினிமே அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வினிமே டிஜிட்டல் தளத்தில் அந்த லாரி சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், இந்த ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், இந்த சரக்கு பொருட்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஃபாஸ்டேக் வந்து வண்டி போகும்போது எப்படி அந்த ரீடர் மூலமா ரீட் பண்ணி அந்த ஃபாஸ்டேக் அட்டையை ரீட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிடுறது, அந்த மாதிரி ரீடர், QR கோடு, நவீன கேமராக்கள், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பயண நேரத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆவணங்களையும் நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்க இந்த வினிமேல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த சரக்கு கோப்பைகளை வங்கதேசத்துக்கு கொண்டு போயிடலாம். இது பர்டிகுலராக வங்கதேசத்துக்காக ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சினாரியோ வந்து அப்படி சொல்கிறேன். ஸோ நில எல்லை சம்பந்தமான துறைமுகங்கள் மூலமாக நம்ம சரக்குகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா அதுக்கு ஈஸி பண்றதுக்காக தான் இந்த வினிமே அப்படிங்கிற டிஜிட்டல் தளம். ஸோ இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தா நிலத்துறைமுக மேலாண்மை அமைப்பு தான் இதை செயல்படுத்துறாங்க. ஸோ இதை யார் தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த வினிமே அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழ். ஸோ நம்ம அந்த சரக்குகள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வர்த்தக அமைச்சகம் அப்படின்னு போயிடக்கூடாது. இது ஸ்மார்ட் எல்லை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, எல்லைப்புறங்களில் பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் எல்லை திட்டம், அதோட ஒரு பகுதியாக தான் வினிமே அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், அந்த டிஜிட்டல் தளத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நிலத்துறைமுக மேலாண்மை அமைப்பு தான் இதை செயல்படுத்துறாங்க. ஸோ இப்போ தரைப்பரப்புலேருந்து சரக்குகளை நம்ம வெளிநாடுகளுக்கு கொண்டு போகும்போது அந்த செயல்முறைகளை எளிமைப்படுத்தணும், எல்லை பாதுகாப்பையும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முறை. ஸோ இந்த வினிமே அப்படிங்கிற டிஜிட்டல் தளம் பார்த்தீங்கன்னா சுரங்கத்துறை அப்புறம் தளவாடங்கள் போன்ற பிற முக்கிய தேசிய டிஜிட்டல் தளங்களோடையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டாக்குமெண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தளங்கள் மூலமாகவும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஈஸியாக வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் சரக்குகளை கொண்டு போக முடியும். அதுக்காக தான் இதோட நன்மைகள் என்னன்னா 90% அந்த பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறது கம்மியாகுது. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. சரக்கு லாரிகள் அங்கே காத்திருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 40% 50% வரைக்கும் 60% வரைக்கும் குறையுது. அப்புறம் நம்மளுடைய கேட் செயலாக்க நேரம் 22% 35% வரைக்கும் சேமிக்கப்படுது. ஸோ டைம் கன்சம்ஷன் வந்து குறையுது. பேப்பர்லாம் எடுத்துட்டு போகணும்னு கிடையாது, ஈஸி பண்றாங்க அந்த தரை வழியில சரக்குகளை கொண்டு போகிறத. எல்லை கடந்த வர்த்தகம், அப்புறம் பயணிகள் நடமாட்டத்துடைய வேகம், பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் மேம்படுத்துது இந்த வினிமே. அடுத்து ரீசன்ட் நியூஸ், முதியோர்களுக்கான அவசர உதவி அப்புறம் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெறுவதற்காக ஜீவன் செயலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சமாதான் டிவி, இது அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு AI உரையாடல் தளம். டிஜியாத்ராங்கிறது ஏர்போர்ட்ல வந்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் மூலமாக அலோவ் பண்றதுக்கான ஒரு செயலி தான் டிஜியாத்ரா. 2022ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. முதியோர் பராமரிப்பு தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகள், தரவுகள், சேவைகளை வழங்குவதற்காக சதாயு டேஷ்போர்டு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் MFIகளுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2.0வில் அதிகபட்ச கடன் வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து 1000 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கவனிங்க, MFI அப்படின்னா என்ன? மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், நுண்நிதி நிறுவனங்கள். இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, நுண்நிதி ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு தான் MFI அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா இப்போ கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா
கொஞ்சமா கடன் வாங்குவாங்க இல்லையா, இப்போ தையல் மிஷின் வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறது, மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20,000 கடன் வாங்குறது, இந்த மாதிரி கொஞ்சமா கடன் வாங்குறதுக்காக கடன் கொடுக்கறதுக்காக அமைக்கப்படக்கூடிய நிறுவனங்களை தான் மைக்ரோ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு MFI, இப்போ தர்ஷினி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இந்த தர்ஷினி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனமானது இந்த மாதிரி 10,000 50,000 ரூபாய் மதிப்பிலான கடன்களை கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கு வழங்கிட்டு வருது. இப்போ இந்த நிறுவனத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது, தொடர்ந்து கடன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லா கடன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணாதான் இவங்களுக்கு காசு வரும். அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இதை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கடன் வாங்குறாங்க. யார்கிட்ட கடன் வாங்க முடியும்? பெரிய வங்கி நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்க முடியும், அப்படிதானே. இந்த பேங்க்கு கிட்ட இருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தர்ஷினி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் போய் கேட்கறாங்க. அப்போ பேங்க் என்ன பண்றாங்க, என்ன அவங்களுக்கு என்ன ஹெசிடேட் இருக்கு அப்படின்னா, இவங்க திரும்பி செலுத்திடுவாங்களா நமக்கு பணத்தை? ஏன்னா இவங்க இந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, கிராமப்புற மக்களுக்கு. அவங்க திருப்பி செலுத்தினாதான் இவங்கள்ட்ட காசு வரும். அப்பதான் இவங்க பேங்க் கிட்ட வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியும். ஸோ பேங்குக்கு அந்த டவுட் இருக்கு, திருப்பி செலுத்த முடியுமான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்டோடைய ரோல் வந்து, கவர்மெண்ட் இதுல வந்து நீங்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு கடனை கொடுங்க, அவங்களால திருப்பி செலுத்த முடியாத அந்த சிச்சுவேஷன், நஷ்ட நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா நாங்க உத்தரவாதம் அளிக்கிறோம், இவ்வளவு ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதுதான் கடன் உத்தரவாத திட்டம். நீங்க கடனை கொடுங்க, அதுக்கான உத்தரவாதத்தை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நுண்நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2.0 அப்படிங்கிறது செயல்படுத்த. ஸோ இதுல கடன் உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தர்ஷினி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்துக்கு வந்து 300 கோடி வரைக்கும் தான் கடன் வாங்கலாம் வெளியில பேங்க் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வரம்பை 1000 crore இன்க்ரீஸ் பண்றாங்க. 1000 கோடி வரைக்கும் நீங்க கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் வரம்பை இன்க்ரீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீமை வந்து ஆகஸ்ட் மந்த் 31 வரைக்கும் இது என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்டும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 20,000 கோடி லிமிட் இருக்கும் இல்லையா, இப்போ கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ரூபாய் நாங்க கடன் உத்தரவாதம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளவு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஏதாவது லாஸ் ஏற்படுச்சுன்னா நாங்க உங்களுக்கு திருப்பி அனுப்புவோம்னு சொல்லிட்டு 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் உத்தரவாதம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம்ல 2.0ல. இப்போ ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ, இந்த லிமிட் எப்போ ரீச் ஆகுதோ, 20,000 கோடி எப்போ செலவு ஆகி முடியுதோ, அல்லது ஆகஸ்ட் 31 எப்போ ரீச் ஆகுதோ, ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ வரைக்கும் இந்த 2.0 ஸ்கீம்ங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் நுண்நிதி நிறுவனங்கள் எளிதாகவும் விரைவாகவும் கடனை வந்து பெறணும் அப்படிங்கறத நோக்கமாக கொண்டுதான் இந்த மைக்ரோ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்காக கடன் உத்தரவாத திட்டம் 2.0 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆகஸ்ட் 31 வரைக்கும் அல்லது 20,000 கோடி மதிப்பிலான உத்தரவாதங்கள் முடிகிற வரைக்கும் இது அமல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து இதோட உச்சவரம்ப 1000 crore, ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் 1000 crore வரைக்கும் கடனை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதோட வரம்பையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு நிபந்தனை இருக்கு. இப்போ இந்த தர்ஷினி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் வந்து இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்க வெளியில அப்படின்னா, அதுல 20% தான் அவங்க கடனா பெற முடியும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 20% உச்சவரம்புக்கு உட்பட்டு இந்த வரம்பானது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேம் கண்டென்ட் தான் இங்கே இருக்கும். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ரிலையன்ஸ் மெட்டா ஒப்பந்தம் செய்த AI தரவு மையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் குஜராத்ல ஜாம் நகர்ல பாத்தீங்கன்னா இப்போ AI தரவு மையம் அப்படிங்கறது அமைக்கிறாங்க. ஸோ இதுக்காக மெட்டா நிறுவனமும் ரிலையன்ஸ் நிறுவனமும் ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்காங்க. ஸோ குஜராத்ல ஜாம் நகர்ல இப்போ 168 மெகாவாட் தரவு திறனோட இப்போ ஒரு தரவு மையம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. தரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேர்ல்ட்ல வந்து தரவுகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ChatGPTல கேட்டோன்னா நிறைய தரவுகளை அப்லோட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுக்குது இல்லையா. சப்போ எல்லா தரவுகளையும் சேமிச்சு வைக்கணும், அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தரவு மையம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. இப்போ 168 மெகாவாட் திறனோட மெட்டாவோட ஃபர்ஸ்ட் தரவு மையம் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறுவப்படுது.
அடுத்து மெட்ரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிளீன் மேக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட இப்போ கைகோர்த்து ராஜஸ்தான் கர்நாடகாவில் 837 மெகாவாட் திறனோட சூரிய ஆற்றல் காற்றாலை ஆற்றல் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பார்ட்னர் எனர்ஜி நிறுவனத்தோட சேர்ந்து கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த ஸ்டேட் எல்லாம் 88 மெகாவாட் மின் திட்டங்களை செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தரவு மையம் குஜராத்ல ஜாம்நகர்ல அமைக்க போறாங்க. யார் கூட சேர்ந்து? ரிலையன்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து இதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 168 மெகாவாட் திறனோட அமைக்க போறாங்க. அதுக்கடுத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக கிளீன் மேக்ஸ் நிறுவனத்தோட சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பாரத் பார்ட்னர் எனர்ஜி நிறுவனத்தோடையும் ஒரு சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். அடுத்த ரீசன் நியூஸ், பாசாகரா பரிந்துரை மையம் இது வந்து கொச்சி கேரளால இருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அதை அறிவிச்சிருக்காங்க பாசாகரா மையத்தை. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஹரியானால ஜிந்த் டு சோனிபட்டியோடைய இயக்கப்பட இருக்கு. முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை டெல்லியில வந்து திறக்கப்பட்டிருக்கு. இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. அப்புறம் தனக்குன்னு தனி ஒரு செயற்கை நுழைவு மையத்தை வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க. நம்ம நாட்டுடைய முதல் புகலிட துறைமுகம் எதுனா திஹி துறைமுகமோ கோபால்பூர் துறைமுகமோ. இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கமானது அசாம்ல குவாஹாத்தில அமைக்கிறாங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எதுனா விழிஞ்சம் துறைமுகம். அடுத்து குஜராத்ல உள்ள நேஷனல் பார்க் கிர் தேசிய பூங்கா இருக்கு. அப்புறம் கட்ச் வளைகுடால கடல் தேசிய பூங்கா மெரைன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து பிளாக் பக் நேஷனல் பார்க். இந்த பிளாக் பக்னா கருப்பு புள்ளிமானதான் பிளாக் பக் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேஷனல் பார்க்கு. நெக்ஸ்ட் வந்து வன்ஸ்தா நேஷனல் பார்க். இதெல்லாமே வந்து குஜராத்தில் உள்ள நேஷனல் பார்க். அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ 2வது இடத்துல இருக்கு உலக அளவில் எஃகு உற்பத்தியில. ஸோ செகண்ட் பிளேஸ் எஃகு உற்பத்தியில இந்தியா. அடுத்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியிலையும் நம்ம இந்தியா வந்து இப்போ ஒரு முன்னணி நாடா உருவெடுத்துட்டு வராங்க. தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. 2025 சீனாவுக்கு மட்டும் நம்ம 35,000 கோடி மதிப்புல மின்னணு பொருட்களை அதாவது ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். நம்ம அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல 3வது இடத்துல இப்போ மின்னணு பொருட்கள் இருக்கு 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ செமிகண்டக்டர் துறைக்காக 75,000 மாணவர்களை மத்திய அரசு தயார்படுத்திட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆபிஸ்வரி, சமீபத்தில் காலமான பாரதி ராஜா கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட இயக்குனர். ஸோ ஃபேமஸ் திரைப்பட இயக்குனர் தான் பாரதி ராஜா. ஸோ இவர் வந்து 6 நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்டேட் அவார்ட்ஸையும் வின் பண்ணியிருக்காரு பாரதி ராஜா. இப்போ சமீபத்தில் வந்து இவர் காலமாயிட்டாரு. ஸோ 2004 இவருக்கு பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 2004 இவர் 1977 16 வயதிலே அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தான் அறிமுகமாயிருக்காரு. 6 தமிழ்நாடு அவார்ட்ஸ் அப்புறம் 6 நேஷனல் அவார்ட்ஸையும் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ், 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஸோ மெக்சிகோல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் இந்த கால்பந்து போட்டியை 3 நாடு நடத்துறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தொடக்க நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கும் இல்லையா, எங்கு தொடங்குது அப்படின்னா அது மெக்சிகோல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு கால்பந்து போட்டியை வந்து சேர்ந்து நடத்துறாங்க, ஹோஸ்ட் பண்றாங்க. இந்த வருஷம் நடக்கிறது 23rd கால்பந்து போட்டி உலகக்கோப்பை வேர்ல்ட் கப்பு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. இதுல அதிகமா யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னா பிரேசில் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பிரேசில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் வந்து இதுல சாம்பியனா இருக்காங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி வந்து 4 டைம் சாம்பியனா இருக்காங்க. அடுத்து போன தடவை லாஸ்டா எப்போ நடந்துச்சு 2022 நடந்திருக்கும் இல்லையா வேர்ல்ட் கப், ஃபிஃபா வேர்ல்ட் கப். அதுல சாம்பியனான ஆடியதுன்னா அர்ஜென்டினா 3rd டைம் வந்து சாம்பியனா இருக்காங்க. அடுத்து ரன்னர் அப் செகண்ட் பிளேஸ் வந்து பிரான்ஸ், 3rd பிளேஸ் வந்து குரோஷியா. அப்புறம் 64 ஆட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு போன ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல. அதிகமான கோல் அடிச்சது கிலியன் பாபே. சிறந்த வீரர் யாருன்னா லயனல் மெஸ்ஸி வந்து சிறந்த வீரர் விருதை வின் பண்ணியிருப்பாரு. இந்த வருஷம் ஜூன் 11th இருந்து 19th வரைக்கும் நடக்க போகுது இந்த வேர்ல்ட் கப். 3 நாடுகள்ல 16 நகரங்கள்ல இந்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது நடக்கும், இந்த கால்பந்து போட்டிகள். அடுத்து ஷார்ட் நியூஸ், தமிழ்நாட்டில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் காலியா இருக்கு. அதுக்கான எலெக்ஷனை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து தமிழகத்துடைய முக்கிய மலை பிரதேச சுற்றுலா தலம் நீலகிரி. அங்கே வந்து பொது சுகாதார கட்டமைப்பு, நிலையான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை ஊக்குவிக்கிறதுக்காக SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1.59 கோடி நிதியை வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து பழங்குடியின மக்களுடைய திட்டங்கள்ல சிறப்பாக செயல்பட்டமைக்காக தமிழக அரசுடைய பழங்குடியினர் துறைக்கு வந்து இப்போ 5 லட்சம் பரிசு தொகையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டுடைய மொத்த எரிபொருள் நுகர்வு வந்து கம்மியாயிருக்கு. மே மாசத்துல 6.5% குறைஞ்சிருக்கு எரிபொருள் நுகர்வு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய கடற்படைக்காக இப்போ 20 ஜாமர் கருவிகள் உட்பட உளவு செயற்கைக்கோள்களை முடக்குவதற்காக இந்த ஜாமர் உட்பட நிறைய கருவிகளை வந்து வாங்குறாங்க. அதுக்கு வந்து 449 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம். 11th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 13ஆம் தேதி வந்து Group 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் தேதி Group 2 அண்ட் Group 4க்காக ஹோல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. Group 1க்காக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அடுத்து பாலிட்டி மட்டும் தனியாக கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது? ஆன்சர் இந்திய பிரதமர் தலைமையில். விண்மே கீழ்கண்ட எந்த அமைப்புடன் தொடர்புடையது? ஆன்சர் லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது நிலத்துறைமுக மேலாண்மை அமைப்பு. MFIகளுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2.0வில் அதிகபட்ச கடன் வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 1000 crore, 300 crore-லேருந்து 1000 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் மெட்டா ஒப்பந்தம் செய்த AI தரவு மையம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் குஜராத்ல ஜாம் நகர்ல அமைக்க போறாங்க இந்த தரவு மையத்தை மெட்டா. உலக அளவில் எஃகு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 2nd பிளேஸ்ல இருக்கு. சமீபத்தில் காலமான பாரதி ராஜா கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் திரைப்பட இயக்குனர். 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் மெக்சிகோல தொடங்குது. இதை ஹோஸ்ட் பண்றது 3 கண்ட்ரியுமே ஹோஸ்ட் பண்றாங்க. தொடக்கம் அப்படிங்கிறது மெக்சிகோல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.